மாதிரி பழைய டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கட்டப்பை குச்சி இதுக்கு நமக்கு தேவை. 2 கட்டப்பை குச்சியும் நம்ம என்ன செய்யணும்னா 2 பார்ட்டா பிரிக்க போகிறோம். கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த 2 கட்டப்பை குச்சியும் 2 பார்ட்டா பிரித்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறணும். கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ஒயிட் சிமெண்ட் நான் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா என்ன சிமெண்ட் வேணால் போட்டுக்கலாம். நான் பத்தாததுக்கு வேறு சிமெண்ட் வேறு போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்குவோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த டப்பாவில் வந்து இந்த சிமெண்ட்டை வந்து நல்லா ஊற்றிக்கிடுவோம். நான் பத்தாததுக்கு வேறு சிமெண்ட் வேறு ஊற்றிருப்பேன். ஓகே, இப்போ சிமெண்ட்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த டம்ளருக்குள்ள இந்த டம்ளரை வந்து இதுக்குள்ளே வந்து நல்லா அழுத்துற அளவுக்கு இன்சர்ட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த கட்டப்பை குச்சியை வந்து ஒன்று ஒன்றா 4 மூலையிலையும் ஒன்று ஒன்றா சொருகி விட்டுக்குருவோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய விட்டுக்குருவோம். காய விட்டால் தான் நமக்கு வந்து இந்த ஆர்கனைசர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். இப்போ வந்து நான் வந்து அந்த டப்பாவில் சுற்றி ஸ்டிக்கர் இருக்குல்ல, வால் ஸ்டிக்கர், அதை நான் ஒட்டிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் பாட்டிலோட மூடியை வந்து நான் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி இதையும் நான் ஒட்டிக்கிறேன். ஏன்னா வெளியில் அந்த ஹோல் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால அதில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இப்போ எல்லா கட்டப்பை குச்சியிலையும் அந்த ஜூஸ் பாட்டிலோட மூடியை ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஸ்ட்ராங்காக நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம்னா, நம்ம வந்து இதை வந்து டம்ளர் ஸ்டாண்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சூப்பராக டம்ளர் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, வேஸ்ட்டாக போகிற பொருளில் நம்ம சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நடுவில் வந்து ஸ்பூன்ஸு, பீலரு, கத்தி இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க.